கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை காலை பொழுதில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது சங்கீதம் 147 13 14. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆம், கர்த்தருடைய வார்த்தையானது இந்த நாளிலும் நம்மிடத்தில் உள்ள அவரை நம்புகிற, அவரை தொழுது கொள்கிற, அவரையே நம்பி இருக்கிற ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறார்னா, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறாராம். வாசல்களின் தாழ்பால்கள்னா ஒருவனும் திறக்க கூடாதபடி தாழ்பால்களை உறுதியா பலப்படுத்தி எங்க செய்யறாலும் நம்ம கிட்ட உள்ள பிள்ளைகளை, கர்த்தரை தெய்வமாய் கொண்டவனோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாராம். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? எல்லாவற்றிலும் எல்லா ஆசீர்வாதங்களால் நிறைத்து அவனோட கர்ப்ப கனிகளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் உன் எல்லைகளை, நம்மளுடைய எல்லைகளையே அவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறாரு, நம்மள கர்ப்பத்தின் கனிகள் ஆகிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளுடைய எல்லைகளில் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளை ஆக்கி நம்மள உச்சிதமான கோதுமையினாலும் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். உச்சிதமான கோதுமைனா உயர்ந்த மன்னாவாகிய உணவு போன்ற உச்சிதமான உணவுகளால நம்மளை திருப்தி ஆக்குகிறார். திருப்தி ஒவ்வொரு நாள் நம்ம திருப்திப்படுத்துகிறார் இருக்கிறாரு. அப்படியாய் கூட தேவனை நம்ம நோக்கி அவரையே நம்ம பற்றி கொள்ளும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அது எல்லாரும் நம்ம விசுவாசிச்சு அதன்படி நடக்கணும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து தகப்பனே எங்கள் எல்லைகளெல்லாம் சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி எங்களை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். செபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.